இந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு மகனே, என் அருமை மகளே, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அனுதினமும் உங்கள் பெயர்களை நாங்கள் சொல்லி உங்களுடைய விசேஷமான பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகளிலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசை கொண்டால், விருப்பம் கொண்டால், எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே நீங்கள் தெரியப்படுத்தும்படி நான் பேரன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அநேகர் குறுகிய நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகின்றது. ஆகவே நீங்கள் விருப்பப்படுவீர்களேயானால் ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே உங்கள் தெளிவான பெயர்களையும் தெளிவான பிறந்த நாட்களுடைய தேதிகளையும் வருடங்களையும் திருமண ஆண்டுகளையும் தேதிகளையும் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். அதுபோலவே உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தெரியப்படுத்துவீர்களேயானால் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் உற்சாகத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் பெரிய ஜெயத்தை உங்களுக்கு தருவார். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நீங்க நல்லா இருப்பீங்க. சூழ்ந்திருக்கக்கூடிய மாந்தர்கள் என்னை மதிக்க வேண்டும், என்னை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிற, தேடுகிற, எதிர்பார்க்கிற ஒரு நபரா நீங்கள்? நல்லது. அந்த அன்பும் மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடுகிறது. பிறர் என்னை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நபரா நீங்கள்? தேடக்கூடிய நபரா நீங்கள்? ஏங்கக்கூடிய நபரா நீங்கள்? நல்லது. பாராட்டுக்கள் உங்களை தேடுகிறது. பிறர் மூலம் எனக்கு நல்ல உதவிகள், பிறர் மூலம் எனக்கு நல்ல ஒத்தாசைகள் கிடைக்க வேண்டும் என்று தேடுகிறவர்களா? ஏங்கக்கூடியவர்களா? எதிர்பார்க்கக்கூடியவர்களா நீங்கள்? நல்லது. நல்ல நல்ல உதவிகள் பிறர் மூலம் உங்களை வந்து அடைய அதுவும் உங்களை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஓகே, மதிப்பு வேணும், மரியாதை வேணும், அன்பு வேணும், உதவி வேணும், ஒத்தாசை வேணும், நன்மைகள் வேணும் அப்படி நீங்க தேட தேட அதுவும் உங்களை தேடுது. ஆனால் உங்களை வந்து அடைய வேண்டுமே, ஆனால் அதற்கான சில கிரயத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அன்பானவர்களே, கிரயத்தை செலுத்த வேண்டும். நீங்கள் தேடுகிற சமயத்தில் அது உங்களை தேடி வருகிற அந்த டைரக்ஷன்ல நீங்க வந்துடுறீங்க. ஆனால் நீங்கள் தேடுவதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், எடுத்துக்கொள்ள வேண்டுமேயானால், அனுபவித்து விட வேண்டுமேயானால் அதற்கான ஒரு கிரயத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். பேரன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம். என்ன கிரயம்? என்ன கிரயத்தை நான் செலுத்தணும்? என்ன கிரயத்தை நான் செலுத்தணும்? என்ன விலை கிரயமா? காசு பணத்தை கொடுக்கணுமான்னு கேட்குறீங்களா? இல்லை இல்லை. நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ ஒரு நபரிடத்திலிருந்து அதை அந்த நபருக்கு முதலாவதாக நீங்கள் கொடுங்கள். ஒருத்தர் உங்களை மதிக்கணும்னு ரொம்ப எதிர்பார்க்குறீங்களா? நல்ல விஷயம், தப்பே கிடையாது. முதல்ல நீங்க அவர்களை மதியுங்கள். ஒருவருடைய அன்பை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா? நல்லது. அப்போ முதல்ல நீங்க அந்த அன்பை கொடுங்க. ஒருவர் மூலம் ஒரு நல்ல உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நல்லது. அதை நீங்கள் பெற வேண்டுமேயானால் நீங்கள் செலுத்த வேண்டிய கிரயம், நீங்க முதல்ல அவங்களுக்கு உதவியை செய்யுங்க. அதை செஞ்சிருக்கீங்களா? செஞ்சு பாருங்க. வர வேண்டிய உதவிகள் தரமா உங்ககிட்ட வந்து அடையும். அன்பானவர்களே, எதை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை முதலாவது நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் துவக்குங்கள். நீங்கள் பெரிய அளவில் அதை செய்யாவிட்டாலும் சிறிய அளவிலிருந்து துவக்குங்கள். சிறிய அளவில் துவக்கப்படக்கூடிய தரமான செய்கைகள் பெரிய அளவில் பலனை உங்களுக்கு கொண்டு வரும். எதை எதிர்பார்க்கிறீங்களோ அதை நீங்க கொடுங்க, அதை நீங்க செய்யுங்க. பல மடங்காய் பெற்றுக்கொள்வீர்கள். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது போவாஸ்
பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பாருங்கள், இங்கே ஒரு எஜமான் இருக்கிறார். அவர் பெயர் போவாஸ். அவருக்கு பல வேலையாட்கள், கூலி ஆட்கள் இருக்கிறார்கள். அந்த போவாஸ் என்ன பண்றாரு பாருங்க, வேலை செய்யறவங்களை பார்த்து, நீங்களா வேலை செய்றீங்க, நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன், உழைக்கிறீங்க, அதுக்கு வேண்டிய ஊதியத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமான ஒரு நிலையில் நடந்து கொள்ளாமல் அந்த எஜமான் வேலையாட்களை வாழ்த்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பாராக. எப்படி வாழ்த்துறாரு பார்த்தீங்களா ஒரு எஜமான்? நான் சொல்லட்டுமா? அவர் சொன்னதுக்கு அப்புறமா வேலையாட்கள் சொல்றாங்க, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. இல்ல, அந்த வேலையாட்கள் இப்படி நினைக்கல. நாங்களாம் ஏழைங்க, கோழைங்க, வயல் நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கதிர்களை அறுத்துக்கிட்டு இருக்கோம், பொறுக்கிக்கிட்டு இருக்கோம். எங்க எஜமானரு பெரிய ஓனரு, அவர்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, செல்வந்தரு, அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறாரு, ஆமீன், ஆசீர்வதிங்க ஓனரே, கர்த்தர் எங்களோடு இருப்பாராக. அவர் சொன்னவனே ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடு போட்டு கவனு போலங்க. அந்த மக்கள் எவ்வளவு உயிர்ப்புடன் துடிப்புடன் அந்த எஜமான அந்த ஓனரை பார்த்து சொல்றாங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராகன்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? ஏன் எஜமான கர்த்தர் ஆஸ்வதிக்கணும்? நான் ஏன் அவரை ஆஸ்வதிக்கணும்? அவர்கிட்ட தான் கார் இருக்கு, அவர்கிட்ட பங்களா இருக்கு, அவர்கிட்ட கம்பெனி இருக்கு, அவர் தான் பெரிய ஓனர் ஆச்சே, காசு இருக்கு அப்படிலாம் சொல்லல. இந்த ஓனரு தயக்கமின்றி மனதார ஆசீர்வாதத்தை வாரி வழங்குறாருங்க. அந்த வேலைக்காரர்களும் தயக்கமின்றி வாய்களை திறந்து ஆசீர்வாதத்தை வாரி வழங்குறாங்க. சில பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்றவங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும், மற்றவங்க என்ன மதிக்கணும், மற்றவங்க என்ன பாராட்டணும், மற்றவங்க என்ன உயர்த்தணும், மற்றவங்க என்ன கொண்டாடணும் என்ற மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. அது பரிதாபமான மனநிலை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பிறரை பாராட்டுங்கள், நீங்கள் பிறரை வாழ்த்துங்கள். வணக்கம் சொல்லணுமா, ஸ்தோத்திரம் சொல்லணுமா, பிரைஸ் லார்ட் பண்ணணுமா, முதல்ல கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள். பிறரை நீங்கள் கொண்டாடுங்கள், பிறரை போற்றுங்கள். அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ, எளியவர்களோ ஏழைகளோ பணக்காரர்களோ, ஆசீர்வாதங்கள் உங்க மேல வாரி தெளிப்பாங்க. ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் தெளிக்கப்படும். ஆகவே இன்னைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள், அன்பர்கள், உங்கள் உறவினர்கள், அதுக்கு முன்னாடி உங்க வீட்டில், உங்க ஃபேமிலியில கணவன்மார்களே உங்கள் மனைவியை வாழ்த்துங்கள். அதுக்கப்புறம் பாருங்க, உங்க மனைவி உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க. மனைவிமார்களே உங்கள் கணவன்மார்களை வாழ்த்துங்கள், பாராட்டுங்கள். அவங்க உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க. தாய் தகப்பன்மார்களே குழந்தைகளை பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள். அவங்க உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க. அவங்க உங்களை பாராட்டுவாங்க, வாழ்த்துங்க. உடன் பிறந்தோரை வாழ்த்துங்கள், நண்பர்களை வாழ்த்துங்கள், சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களை பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் கூறுங்கள். இந்த 19ஆம் தேதி அதை நீங்கள் துவக்குங்கள். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க இன்னைக்கு நீங்க. ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை உறுதியா எடுத்துக்கொள்ளுங்கள். அது என்ன? நான் பாராட்ட போறேன், ஆசீர்வாதத்தை கூற போறேன், நான் வாழ்த்த போறேன், நான் உங்களை பிளஸ் பண்ண போறேன். நீங்க வாழ்த்த வாழ்த்த பிளஸ் பண்ண ரிட்டர்ன்ஸ் உங்களை தேடி வரும் என்பதை மறவாமல் மனதார ஆசீர்வாதங்களை வாரி வழங்குங்க. அப்ரிஷியேட் பண்ணுங்க, ஆனர் பண்ணுங்க, கனப்படுத்துங்க. அதிகமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆகவே மற்றவங்க கிட்ட நல்லா நடந்துக்கணுமா, நீங்க முதல்ல அவங்க கிட்ட நல்லா நடந்துக்குங்க. அவங்க உங்ககிட்ட நிச்சயமா ரொம்ப நல்லா நடந்துப்பாங்க. மற்றவங்க உங்ககிட்ட நல்லா பேசணுமா, நீங்க அவங்க கிட்ட நல்ல விதமா பேசுங்க, நல்லா பேசுங்க. அவங்களும் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. எதிர்பார்க்கிற இடத்திலிருந்து கடந்து கொடுக்கிற ஒரு இடத்துக்கு வாருங்கள், அதிகமாய் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய நாளிலும் பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ஜே.கே. கேப்ரியல் ராஜ், அன்பு பிள்ளை எஸ். தமிழ் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் தேடுகிற நன்மைகளை
தக்க வைத்துக் கொள்ள, தன் வசம் திசை திருப்ப அவர்கள் செலுத்த வேண்டிய கிரயத்தை தரமாய் செலுத்தி அதை பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீரே. கேட்ட சத்தியத்தை நடைமுறைப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தாமே உதவிகள் செய்வீராக. உயர்த்தும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆற்றட்டும், தேற்றட்டும், அரவணைத்துக் கொள்ளட்டும். அனைத்து ரகமான நன்மைகள் உண்டாக முடிய நல்ல வல்ல சிநேக பிரிய நாமத்தினாலே மனதார முத பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆஸ்வதிக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுடைய நல்வாழ்வு சுகிக்க, துளிர்க்க, செடிக்க, நன்மைகளால் முடிசூட்டி உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக ஆனந்தமான ஆசீர்வாதமான ஆண்டுகளை காண செய்து பிள்ளைகளுடைய நோக்கங்களை, ஏக்கங்களை, விருப்பங்களை, ஜெபத்திற்கான பலன்களை நீர் தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.